ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பல் 50 பல் அளவுக்கு பூண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், நெக்ஸ்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு வந்து வெல்லம், அதுக்கப்புறம் வந்து காரத்துக்காக வந்து ஒரு 7-8 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்து புளித்தண்ணி, அதுக்கப்புறம் வந்து கடுகு, கருவேப்பிலை. இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து கடாயை வந்து வச்சுட்டு, இது வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம நார்மல் ஆயில் யூஸ் பண்ணுறவங்க ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெயிலேயே இது வதக்கிறதையும் வதக்கிட்டு, தாளிப்பும் நம்ம நல்லெண்ணெயிலே வந்து தாளித்து கொட்டினா தான் நல்லாயிருக்கும். இப்போது நல்லெண்ணெய் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அதை விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை வந்து அதில் போட்டுட்டு நல்லா வந்து பூண்டு ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம அதை நல்லா வந்து ஒரு ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம் அப்படி வச்சுட்டு வதக்கிக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுட்டோம் அப்படின்னா பூண்டு வந்து ரொம்ப சீக்கிரமாக தீஞ்சு போன மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இந்த மிதமான சூட்டில் வச்சுட்டு தான் நம்ம வந்து வதக்கணும். இப்போது பூண்டு வந்து இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இதில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெரிய வெங்காயம் 1 வந்து நான் எடுத்து நறுக்கியிருக்கு. நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டோன்னா நம்ம எடுத்துருக்கிற பூண்டுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து பூண்டு சட்னி அப்படின்னு சொல்கிற பொழுது பூண்டு தான் அதோடைய ஃப்ளேவர் தான் கொஞ்சம் டாமினேட்டாக இருக்கணும். அப்படின்றதுனால தான் நம்ம வந்து அதை அதிகமாக சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்றதுனால பெரிய வெங்காயத்தில் 1 மட்டும் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்துலேயுமே ஒரு காரம் இருக்கும், பூண்டுலேயுமே ஒரு காரம் இருக்குது. ஸோ அதனால் காஞ்ச மிளகா வந்து நம்ம பார்த்து போட்டுக்கலாம். இப்போ வந்து குண்டு மிளகா வந்து நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கலரும் கொடுக்கணும், டேஸ்ட்டு அப்படியே எல்லாம் இருக்கணும் அப்படின்னா பெடிகேட் சில்லி இருக்குல்ல, காஷ்மீரி பெடிகேட் சில்லி, அது கூட வாங்கி போட்டுக்கலாம். அதை போட்டோன்னா கலரே வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர் வரும். இந்த மிளகாயில் வர்றதை விட அந்த மிளகாயில் வந்து கலர் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மிளகா கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு காரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 10-12 மிளகா கிட்ட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வதக்குனதை நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்கிறோம். அரைக்கும் பொழுது வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படியே அதில் இருக்கிற ஈரம் வதக்குனது என்னவோ அது அப்படியே பேஸ்ட் அப்படி தான் அரைக்கணும். நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணும், கோர்ஸாக அரைக்காமல் அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தாளிச்சு கொட்டும் போது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சாதத்தில் வந்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம வந்து புளி, வெல்லம் எல்லாமே சேர்க்குறோம். காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சட்னி எல்லாத்துக்குமே வந்து ஆல்மோஸ்ட் செட் ஆகிடும். இப்போ நம்ம அடுத்து வந்து தாளிச்சு வந்து கொட்ட போகிறோம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, எனக்கு வந்து எல்லாமே நல்லெண்ணெய் வேண்டான்றதுனால தாளிக்கிறது வந்து நான் வந்து ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலையே போட்டுக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை இருந்தது அது போட்டிருக்கோம். கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில், ஃப்ரிட்ஜ் இல்லை அந்த மாதிரி ஸ்டோர் பண்ண முடியலன்னா நம்ம வந்து வெளியில் வச்சுட்டு அப்படியே நம்ம நல்லா வந்து ட்ரையாக ஆக்கிட்டு அந்த கருவேப்பிலையை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம சமையல் எல்லாத்துக்குமே போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்ச கருவேப்பிலையும் போடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டோர் பண்ணிக்க முடியலன்ற பட்சத்தில் கருவேப்பிலையை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணோன்னா ரொம்ப நாள் வரும். நிறைய இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச அந்த விழுதை வந்து தண்ணி இல்லாமல் நம்ம ஜார்லேருந்து எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து கடாயில் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வந்து பெரட்டணும். அதை பெரட்டிட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம புளி வந்து ஒரு நார்மல் லெமன் சைஸ் புளி வந்து எடுத்து அதை வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி புளி தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த புளி தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை நம்ம நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொதி வரணும். அது கொதி வந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த சட்னிக்கு வந்து உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு வெல்லம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 30 கிராம் கிட்ட இருக்கும் வெல்லம். இந்த வெல்லத்தையும் நம்ம வந்து இதில் சேர்க்கணும்.
டெய்லியுமே வந்து ஒரே ரெசிப்பியாக வெங்காய சட்னி சாம்பார் அந்த மாதிரியே பண்ணுறோம் அப்படின்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பூண்டு சட்னி இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு தான் வந்து இந்த டிஷ் வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா சீவி வச்சுருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதுலேருந்து வந்து சீவன வெல்லமாகவே இருந்ததுனால ஈஸியாக இருந்தது. வெல்லம் இல்லைனா வந்து நம்ம உடைக்கணும். ஸோ வெல்லம் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்ச வரைக்கும் வந்து கையோட சீவி வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து சால்ட்டு தான் போட்டிருக்கு, கல்லுப்பு வந்து போடல. சால்ட்டே நமக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து போட்டோன்னா ஈஸியாகவும் வந்து கரைஞ்சிரும். அதனால் வந்து சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற வெல்லத்தையும் சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடிடணும். ஏன்னா வந்து இது ரொம்ப தெறிக்க ஆரம்பிச்சிடும் மேலே. ஏன்னா வந்து சட்னி தானே, அதனால் வந்து புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கணும். ஸோ அது வரைக்குமே வந்து நமக்கு மேலே தெறிக்கும். திறந்தே இருந்ததுன்னா ஒரு தட்டை போட்டு மேலே மூடிட்டோம் அப்படின்னா வந்து தெறிக்காமல் இருக்கும். அதனால் கையோட தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வந்து வதக்கினோம் அப்படின்னா சட்னியோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறி ஒரு ஆப்பிள் பியூரி வந்து வேக வச்சு எப்படி இருக்குமோ அந்த கலருக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலாக ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் பெருங்காயப்பொடி வந்து போடணும். நான் பெருங்காயப்பொடி வந்து போட்டதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். டைம் ஆனதுனால அதை எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து பெருங்காயப்பொடி வந்து பச்சையாகவே அப்படியே சட்னியை வந்து எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பச்சையான பெருங்காயப்பொடி 1 ஸ்பூன் மேலே வந்து போட்டு அந்த சூட்லேயே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆகிடும். செமையாக இருக்குது. நாங்கள் வந்து தோசைக்கு வந்து டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வியூவர்ஸ் வந்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா வந்து மல்லாட்டை பர்ஃபி வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இதோட ரெசிபி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு மறுபடியும் நான் வந்து வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.